அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி 528வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய கணிப்புகள் பெரிய அளவில் ஒன்றும் வெற்றியை தரக்கூடிய எண்களாக இல்லை நண்பர்களே. முழுக்க தவறு என்றும் சொல்ல முடியாது. ஒரு சில போர்டுகள் சரியாகவே வந்திருந்தது. டியர் லாட்டரி மற்றும் கருணையா பாக்கியதார லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் ஒரு சில போர்டுகள் சரியாக வந்திருந்தும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை நல்காத எண்களாக தான் இருந்தது நண்பர்களே. அப்ப பிரிடிக்ஷன் சரி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி நண்பர்களே, நாளை செவ்வாய்க்கிழமைக்கான பிரிடிக்ஷனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய பிரிடிக்ஷன் எப்படி இருந்தது என்று ஒரு பார்வை பார்த்து விடுவோம். இது கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு. சிங்கிள் போர்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள். இதுல இன்னைக்கு ரிசல்ட்டா வந்தது பாத்தீங்கன்னா 0430. இதுல பாருங்க நண்பர்களே, இந்த டி போர்டுக்கு 2 அல்லது 0 இதில் ஏதேனும் ஒரு எண் வரும் என்று காட்டியிருந்தேன் நண்பர்களே. வார பேட்டனை வைத்து அதுல பாத்தீங்கன்னா இந்த 2-0 இந்த 0ங்கிற நம்பர் சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே. அதே போன்று ஏ போர்டுக்கு 4 அல்லது 9 பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அதுல பாருங்க 4 சரியாவே வந்திருந்தது நண்பர்களே. இந்த 2 நம்பர்கள் வந்திருந்தது. அதாவது 4 இலக்கங்களில் முதல் 2 எண்களை சரியாக கணித்திருந்தோம். அடுத்தது பிசி பொருந்தாமல் போய்விட்டது நண்பர்களே. அடுத்ததாக டியர் லாட்டரியில் ஒன்றும் பெரிதாக சொல்லிக் கொள்வதற்கில்லை. ஆனால் கடைசி ஆட்டமான இரவு 8 மணி ஆட்டத்தில் ரிசல்ட் 196ன்னு வந்திருந்தது நண்பர்களே. இதுல பாருங்க, ஏ போர்டுக்கு 1 6 தான் கொடுத்துருந்தேன். பி போர்டுக்கு 2 9 கொடுத்துருந்தேன். ஆனா அதுல சி போர்டு சரியா வரல நண்பர்களே. சி போர்டு மட்டும் மாறிவிட்டது. ஆனால் இதிலும் 3 எண்கள் 3D வெற்றி வாய்ப்புக்கு உகந்ததாக அமையாமல் போய்விட்டது நண்பர்களே. நான் 05 கொடுத்திருந்தேன். அதனால் ஏபி மட்டுமே சரியாக வந்திருக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளையாவது பெரிய வெற்றியை கிடைக்கும் கணிப்பாக அமையட்டும். வாருங்கள், பிரிடிக்ஷனுக்குள் செல்வோம். இப்பொழுது ஸ்ரீசக்தி கடைசியா வந்த ஆட்டங்களை எப்படி இருக்கிறது இங்க பாருங்க நண்பர்களே. கடைசியா 134 430 இப்படி வந்திருக்கிறது நண்பர்களே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏ போர்டு மட்டும் சரியாகவே வந்துட்டு இருந்திருக்கு. இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து 4 2 0 8 ஒன்றுக்கு பதிலாக 6, அந்த 6ஆக கருத வேண்டும். இந்த ஒன்றை 6, 6க்கு கீழே 4. அப்போ 4 இன்னைக்கு 4 சரியா வரும்னு தான் ப்ரிடிக்ஷன்ல கொடுத்திருந்தேன். அதே மாதிரி ஏ போர்டுக்கு 4 மிக துல்லியமாக வந்திருக்கிறது நண்பர்களே. இந்த 4 சரியாக வந்த காரணத்தினால் அடுத்த எண் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா,
இதுலருந்து சரியாகவே நம்ம வந்துட்டுருக்கு. அப்போ இந்த 4க்கு கீழ 2ஆம் நம்பர் தான் நண்பர்களே இருக்கும். அப்போ வந்து முதல் எண்ணாக வந்து ஏ போர்டை பொறுத்தவரை 2 அல்லது 7ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த 2 எண்களில் ஏதேனும் ஓர் எண் நாளை ஸ்ரீசக்தி லாட்டரியில் ஏ போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அடுத்தது வந்து இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டமான 134, 430. நாம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரும் சரியா தான் கணித்திருக்கிறோம் நண்பர்களே. ஆனா இந்த 2 நம்பரும் சரியாக வராத காரணத்தினால் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலையாக அமைந்துவிட்டது நண்பர்களே. இப்ப இந்த 134, 430 இந்த 2 ஆட்டங்களும் ஒத்து போற மாரி ஏதாவது ஆட்டம் இருக்கா என்று தேடிக்கொண்டிருக்கும்போது, இதே ஆண்டில் அதாவது 2026ஆம் ஆண்டு சாட்டிலேயே ஜனவரி மாதத்தில் ஓரிடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய 2 ஆட்டங்களுக்கு அடுத்ததாக உள்ள எண்ணை நாளை பிசி எண்களாக பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வாருங்கள் நண்பர்களே, அந்த இடத்தையும் பார்ப்போம். இந்த பக்கம் இருக்குமோ? இது 2026ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இதுல வந்து பாருங்க, கடைசியா வந்து விளையாண்ட ஆட்டங்கள் 134, 430. இங்க பாருங்க நண்பர்களே, இது 2 ஆட்டத்தையும் பாருங்க. 34க்கு வந்து இங்க 39 இருக்கு. 34, 39 இரண்டுமே ஒரே மாதிரியான எண்கள் தான் நண்பர்களே. அடுத்தது வந்து பாருங்க 35 இருக்கு. இங்க 30 வந்திருக்கு. இந்த 30, 35ம் ஒரே எண் தான் நண்பர்களே. வெவ்வேறாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இரண்டும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எண்கள் தான். அதனால வந்து 2 ஆட்டங்கள் மிக பொருத்தமாக இருக்கும் காரணத்தினால் அதற்கு அடுத்த ஆட்டமான இந்த 494 இந்த 494ல இருக்கிற நம்பரையே வந்து நாளை பிசி எண்களாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான். அப்போ வந்து நாளைக்கு வந்து பிசிக்கு வந்து 94 99 44, 49 இப்படி வரும் நண்பர்களே. அப்போ பிசிக்கு வந்து நாளைக்கு ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கு வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை ஆட்டத்திற்கு 94, 99, 44, 49 என்று வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ஏ போர்டு என்ன வரும்னு பார்த்தோம்னாக்கா, அந்த இடத்துல வந்து 4க்கு கீழே 2 தான் வரும்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ 294, 299, 244, 249 இந்த 4 எண்களையும் 294, 299, 244, 249 இந்த 4 எண்களையும் நாளை 3D எண்களாக ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கு பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள். உங்கள் கணக்கோடு பொருந்தும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. மீதம் இருப்பது டி போர்டுக்கு பார்க்க வேண்டும் நண்பர்களே. டி போர்டை பொறுத்த மட்டில் தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது அவ்வளவாக ஒன்றும் புரியவில்லை நண்பர்களே, எந்த எண்களை எடுக்கலாம் என்று. அதற்கு பதிலாக நாம் வார பேட்டர்னில் தேடினால் ஏதேனும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இது தினப்பேட்டர்ன்ல எப்படி வந்திருக்கு? இங்க வந்து ரிப்பீட்டா வருது நண்பர்களே. இங்க பாருங்க, 94 ரிப்பீட்டு, 050 ரிப்பீட்டு, நடுவில் ஒரு 7 தனியா இருக்கு, இங்க ஒரு 7 தனியா இருக்கு. இதை வைத்து எப்படி கணிப்பது என்று ஒன்றும் புரியவில்லை. அதனால் நாம் வார பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது 4Dல வந்து முதல் எண் எது என்று கொஞ்சம் எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ இங்க இது வந்து வாரச்சாட்டு.
நண்பர்களே, நானு இப்போ ஏ போர்டுக்கு முன்பு நான் சி போர்டு சி போர்டுக்கு வந்து நான் 4ஆம் நம்பர் தான் 4 அல்லது 9 கொடுத்திருந்தேன் அல்லவா? இங்க வாரப்பேட்டனை பொழுது கவனிக்கும்போது கூட அந்த எண்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதை காட்டுகிறது நண்பர்களே. 1, 2, 3, 4 இல்ல. இந்த இடத்துல பாருங்க. இதுல இருந்து பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் மிஸ் ஆகுது நண்பர்களே. 1 6ஐ 1ஆக வைத்துக் கொள்வோம். 1, 2, 3 அடுத்தது 5 தான் இருக்கிறது. இடையில் உள்ள 4 இல்லை, மிஸ் ஆகுது நண்பர்களே. அதனால வந்து 4, 9 வந்து நம்ம சி போர்டுக்கு பயன்படுத்துவது சரியாக இருக்கும் நண்பர்களே. அப்போ நம்ம இந்த ஏ போர்டுக்கு வந்து டி போர்டுக்கு வந்து நம்ம எப்படி எந்த நம்பரை பயன்படுத்தலாம் என்றால், இங்க 1, 2, 3 8ங்கிறது 3ஆக வைத்துக் கொள்வோம். 7ஐ 2ஆக வைத்துக் கொள்வோம். 4 இதில் வந்து விடுபட்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 அல்லது 5. 0 அல்லது 5 வந்து மிஸ் ஆகுது நண்பர்களே. ரம்மி ரூட்டுக்கு இதுல இருந்து மட்டும் வெகு தொலைவு செல்ல தேவையில்லை. இங்கிருந்து இந்த ஆட்டத்திற்குள் மட்டும் பார்க்கும்போது 1, 2 இங்க 3 இருக்கு. 3க்கு பதிலா 8 இருக்கு. 4க்கு பதிலா 9 இருக்கு. அப்போ வந்து விடுபட்ட எண் பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல 5 இருக்கு. அதனால வந்து அதன் எதிர் எண்ணான இந்த இடத்துல 0 வருவது மிக சரியாக இருக்கும் நண்பர்களே. இப்படி வைத்து பார்க்கும்போது 0 தான். 0 அல்லது 5ஐ கொடுக்கலாம். அல்லது 9, 8, 0 இப்படியும் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை டி போர்டுக்கு 0ஐ பயன்படுத்துவது சரியாக இருக்கும் நண்பர்களே. தவறினால் 5. அப்போ நம்ம 4டிக்கு என்ன நம்பரை யூஸ் பண்ணலாம்னா, முதல் எண் வந்து 0. 0, 2, 4, 4. 02, 44, 02, 49, 02, 99, 02, 94. இந்த 4 எண்களையும் 4டி எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. நேற்றும் முதல் 2 எண்களை சரியாகவே கணித்திருந்தோம். அதற்கு முன்பு வந்து 3 எண்கள் சரியாக கணித்திருந்தோம். இன்று திங்கட்கிழமை கூட முதல் 2 எண்கள் சரியாகவே கணித்திருந்தோம் நண்பர்களே. ஆனால் சி போர்டு அவ்வளவு சரியா கணிக்க இயலவில்லை நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு இதையும் பொருத்தி பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இப்போ சிங்கிள் போர்டுகளுக்கு நம்ம என்ன பயன்படுத்த வேண்டும் என்றால், அதை ஒரு முறை எழுதி காட்டிவிடுகிறேன் நண்பர்களே. சிங்கிள் போர்டு டி போர்டை பொறுத்த மட்டில் 0 அல்லது 5, ஏ போர்டை பொறுத்த மட்டில் 2 அல்லது 7, பி போர்டை பொறுத்தவரை 4 அல்லது 9, சி போர்டை பொறுத்த மட்டில் 4 அல்லது 9 தான் நண்பர்களே. இதை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மேலும் இரட்டை எண்களுக்கு வந்து ஏபி, ஏசி, பிசிக்கு நான் குறிப்பிட்ட அமைப்பிலேயே நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது அனைத்துமே ஒரு யூகம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. யாராலும் தினமும் சரியான எண்களை கணித்து கூறுவது என்பது இயலாத காரியம் நண்பர்களே. மேலும் எவரேனும் பணம் கொடுத்தால் சரியான எண்களை கொடுக்கிறேன் என்று கூறுவது முழுக்க முழுக்க மோசடி என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படி எவராலும் கொடுக்க இயலாது என்பதுதான் உண்மை. பணத்தை கொடுத்து நம்பர் வாங்கும் எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் நண்பர்களே. அது முழுக்க முழுக்க மோசடிதான். சரி நண்பர்களே,
அடுத்ததாக வந்து இன்னும் உங்கள் பார்வைக்கு சில ஒரு 2 இடங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. நீங்களும் அந்த இடத்தை பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதேனும் புரிதல் இருந்தால் அதையும் பயன்படுத்துங்கள் நண்பர்களே. எங்கேயோ பார்த்தேன் அதை. இங்கதான் இருக்கு. இங்கு பாருங்க நண்பர்களே. இங்க கடைசி 88 ஆடி இருக்காங்க, 134 ஆடி இருக்காங்க, இங்க 430ங்களா? இங்க பாருங்க 88 மேட்ச் ஆகுதுங்களா? அதுக்கு கீழே பாருங்க 34. இதை இன்னும் ஜூம் செய்தால் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியாது. இதை எப்படி உங்களிடம் காட்டுவது? இதை மெலிசஸ் இங்க இந்த நம்பர் பாருங்க 438ன்னு இருக்குங்களா? அடுத்தது அதுக்கு கீழே வந்து இந்த 34 வந்து இங்க பாருங்க அப்படியே 34ன்னு அப்படியே இருக்கு. அடுத்தது வந்து இங்க 430, இங்க பாருங்க 80ன்னு அப்படியே வரிசையா இங்க வரிசையா வந்த 3 ஆட்டமும் இந்த இடத்துல இருக்கு நண்பர். இந்த இடத்துக்குள்ளாரையே அடுத்ததா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்திய 3 ஆட்டங்கள் வார பேட்டர்ன்ல ஒரு இடத்துல அப்படி அப்படியே இருக்கு. இது இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 435ங்கிற நம்பர் இருக்கு நண்பர்களே. இதை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் புரிந்தால் அதிலிருந்து கூட நீங்கள் எண்களை கணித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்தது இன்னொரு இடம், இந்த இடம் ஒண்ணுங்களா? அடுத்தது அதுக்கு பக்கத்திலே பாருங்க, இங்க 30, இங்க இந்த 88க்கு இங்க பாருங்க 38ன்னு இருக்கு. அடுத்தது இந்த 84 பாருங்க, இந்த 34க்கு இங்க 84ன்னு இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. விளையாடப்பட்ட 3 ஆட்டங்களும் இதுலயும் இருக்கு, இந்த இடத்துலயுமே இருக்கு. ஆனா 2 இடத்துலயும் பாருங்க, இங்க 435 மீதம் இருக்கு. இந்த இடத்துல மீதம் இருப்பது 625. இதுல பாத்தீங்கன்னாக்கா 2 இடத்துலயுமே சி போர்டுல 5ஆம் நம்பர் காட்டுது நண்பர்களே. இதை கணிப்பாக நான் கொடுக்கவில்லை, உங்களுக்கு ஏதேனும் இதை வைத்து புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணத்தில் கொடுக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, இத்துடன் எனது பிரிடிக்ஷன் வீடியோ முடிய போகிறது. மீண்டும் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி பிரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாளை அனைவருக்கும் வெற்றி தரும் நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.